ஆனா இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னச்சு இப்படி ஏமாந்திருக்கீங்க? இதாச்சு உண்மை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு. அவரை ஏற்றுக்கொண்டாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். ஏற்றுக்கொண்டாதான் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமே கிடைக்கும். நீ வச்சிருக்கிற அந்த பாவ சந்தோஷம் ஒண்ணுமே இல்லச்சு, ஒரு நிமிஷம் இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனா நீ இயேசு ஏத்துக்கு வந்து நினைச்சுக்கோமே, உன் உள்ளத்துல சந்தோஷமா இருக்கும். புதிய வாழ்க்கையை வந்து பார்த்தா அவர் உனக்கு தருவாரு. புரியாச்சு. ஆமா ஜி. நீங்க இயேசுபா ஏத்துக்கிறியா? சரி ஜி, நான் இயேசுபா ஏத்துக்கிறேன். நான் ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? நீ ஏத்துக்கிறியா? கண்ணம் முறியா? நான் உனக்கா நீ ஜெபம் பண்ணவா? சரி. கண்ணம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே அந்த மகனுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகன் ஆண்டவரே எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறான் ஆண்டவரே. ஆனா அதற்காண்டி நீ சிறுவரை மறித்து ஜீவனை கொடுத்து விட்டு அவனுடைய பாவங்களை நீ போக்கி விட்டீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி இயேசுப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த மகன் ஏற்றுக்கொள்கிறான். நீங்க உனக்குள்ள வாங்க, அவனுடைய வாழ்க்கையை மாற்றுங்க இயேசுப்பா. நிலையான சந்தோஷத்தை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா, மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கா? அதான் சி இயேசு வந்ததுக்கான அர்த்தமே. சி ஜி, இயேசுவை நம்புங்க. பாப்போம் பாப்போம். பை பை, டாடா டாடா. பை பை. இல்லைங்களா? போயிட்டு வந்தானே. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு இப்போதான் தெரிஞ்சுச்சு. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. எது நல்லதோ அதை மட்டும் வாங்குன்னு இந்த பேக்ல போட்டுன்னு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? அத்தா பாய் பாய். ஸ்கிட் நல்லா இருந்ததா?